أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களை பின் தொடர்ந்து வந்த அந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் சூரத்துல் கௌசர் பார்த்தோம் இல்லையா? இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் மாஊன் பார்ப்போம். 108வது அத்தியாயம், 7 வசனங்களை கொண்ட சூரா. இந்த சூறாவை பார்த்திங்கன்னா கடைசி வசனமான மாஊன் எம்னஊனல் மாஊன் அப்படின்ற அந்த வார்த்தையை எடுத்து தான் இந்த சூறாவுக்கு பெயராக சூட்டப்பட்டுள்ளது. அல் மாஊன் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டப்பட்டுள்ளது. அதாவது இதை எதை பற்றி சொல்லுது இந்த சூறா அப்படின்னா, முதலாவதாக மறுமை நாளை பற்றி சொல்லுது. யார் மறுமை நாளை பொய்ப்பிக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு நல்லா கேட்குறான். இன்னும் எத்தீம்களை பற்றி, எத்தீம்களை விரட்டக்கூடாது, அவங்கள ஆதரவு தெரிவிக்கணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் மிஸ்கின்களை விரட்டக்கூடாது. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, வேற்று மதத்தாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்கள தகாத முறையிலையும் பேசக்கூடாது, அவங்கள துன்புறுத்தக்கூடாது சொல்லால அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் தொழுகையை உள்ளச்சமோடு தொழுகணும், தொழுகையில் முழு கவனத்தோடைய தொழுகை தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் யார் அவங்களுடைய தொழுகையில் அசட்டையாக இருக்காங்களோ அவங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்புறம் இதில் இன்னொரு கருத்து என்னன்னா, அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கும்னா, மற்றவங்களுக்கு காண்பிப்பதற்காக அவங்க தொழுவாங்க, உள்ளச்சத்தோடு தொழுக மாட்டாங்க. ஆனால் அந்த தொழுகையை யாருக்காக தொழுவாங்கன்னா, மக்கள் தன்னை பெருமைப்படுத்தி பேசணும், இவர் ஒரு தொழுகையாளி, இவர் ஐவேளை தொழுகக்கூடிய ஒரு நபர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப அஞ்சு வாழக்கூடியவர்னு சொல்லிட்டு தன்னை புகழணும் என்பதற்காகவே தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதில் சொல்லி காமிக்கிறான். இன்னும் இறுதியான வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அற்பமான பொருட்களை கூட மக்கள் கொடுப்பதற்கு யோசிப்பாங்க, அவ்வளோ கஞ்சத்தனத்தோடு மக்கள் நடந்து கொள்வாங்க. அந்த மாதிரி மக்களுக்குமே என்னது கேடுதான், அப்படி இருக்கக்கூடாது. சில அற்பமான பொருட்கள், அதாவது தினசரி உபயோகிக்கக்கூடிய பொருட்களில் மாவு, உப்பு, காய்கறிகள், இந்த மாதிரி சில பல பொருட்களை கொடுக்கறது கூட மனசு வராதான். அப்படிப்பட்ட கஞ்சர்களை பற்றி இங்கே அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி மனிதர்கள் யாருன்னா, மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க, மறுமைக்கு அஞ்சாதவங்களும் இருக்காங்க, இன்னும் தன்னை தொழுகையாளியாகவும் பார்வை மற்றவர்கள் முன்னாடி தன்னை தொழுகையாக காண்பிப்பதற்காகவும் தொழுது கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மதீனாவில் இறக்கி அருளப்பட்டதற்கான விவாதங்கள் நிறையா இருந்தாலும் மக்காவில் தான் இது இறக்கி அருளப்பட்டிருக்கு. முதல் வசனம் அர ஐத்த. ரஐத்தன்னா பார்க்கறது, அதுலேருந்து வந்தது தான் அர ஐத்த. இந்த த முன்னாடி வந்தனாலே இது முன்னிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. அர ஐத்த அப்படின்னா நீர் பார்த்தீரா, ஹாவ் யூ சீன். அல்லதி அப்படின்னா த ஒன் ஹூ அவனை. யூ கதிபு, கதப அப்படின்னாலே பொய்ப்பித்தல், பொய் கூறுதல். யூ கதிபுன்னா பொய்யாக்கினான். டெனைஸ். பித்தீன், தீன்னாலே என்னது, மறுமை நாள், கூலி கொடுக்கும் நாள், மறுமை நாள் இரண்டுமே, த ஜட்ஜ்மெண்ட் டே. அர ஐத்தல் லதி உகதிபு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றவரை நீர் பார்த்தீரா. ஹாவ் யூ சீன் த ஒன் ஹூ டினைஸ் த ஜட்ஜ்மெண்ட் டே. ஃபதாலிக்க அப்படின்னாலே ஃபனாலே எனவே, தாலிக்கனா அது அப்படின்னு குறிக்கும். இந்த இடத்துல அவன், எனவே அவன். தென் ஹீ, அல்லதி அவன்தான். எத்தகையவன் என்றால் த ஒன் ஹூ ரெண்டுமே வரும். அவன் யார் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்ற ரெண்டையுமே குறிக்கும். த ஒன் ஹூ. எது அப்படின்னா விரட்டுகின்றான். த ஆனா அழைக்கிறது, எது ஊ அப்படின்றது இந்த விரட்டுகின்றான், அதாவது அதுலேருந்து வந்தது தான் விரட்டுபவன், ரிபல்சஸ். எத்தீம் அப்படின்னா அனாதைகளை, எத்தீம்னாலே அனாதைகளை, த ஆர்ஃபன். ஃபதாலிக்கல் லதி எதுல் எத்தீம், அவன் அனாதையை விரட்டுகின்றான். அவன் எத்தகையவன் என்றால் அவன் அனாதையை விரட்டுகின்றான். தென் தட் ஹீ இஸ் த ஒன் ஹூ ரிபல்சஸ் த ஆர்ஃபன்ஸ். வலா இன்னும் இல்லை, வானா இன்னும், லானா இல்லை, இன்னும் இல்லை. அண்ட் நாட். யஹுது தூண்டுகின்றான், இன்சிஸ்ட். அலா மீது, ஓவர், ஆன் ரெண்டுமே வரும். துஆமி, துஆம்னாலே உணவு, உணவளிப்பது, ஃபீடிங். மிஸ்கீன், மிஸ்கின்னாலே தெரியும் புவர்,
ஏழைகள். வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன், இன்னும் ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் தூண்டமாட்டான். அண்ட் he does not insist on feeding the poor. ஃபவைலுல் ஃபனா எனவே, வயல்னாலே கேடு, எனவே கேடு. ஸோ ஓ. லில் முசல்லீன், லீனா இக்கு, இதற்கு அப்படின்னு வரும். சொல்லீன் சொல்ல அப்படின்னாலே நம்ம பார்த்துருக்கோம் தொழுகையை குறிக்கிறது. முசல்லீனா தொழுகின்றவர்களுக்கு, இந்த நூன் வந்து பன்மையை குறிக்கக்கூடிய நூன். லில் முசல்லீன் அப்படின்னு சொல்லும்போது தொழுகின்றவர்களுக்கு, டு தோஸ் ஹூ ப்ரே. ஃபவைலுல் லில் முசல்லீன், எனவே கவனமில்லாமல் தொழுகின்றவர்களுக்கு கேடுதான். ஸோ woe டு தோஸ் ஹூ ப்ரே. இந்த கவனம் இல்லாமல்ன்றது இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் வரும். அல்லதி, எத்தகையவர்கள் என்றால், எவர்கள் என்றால் அப்படின்ற மீனிங் வரும். அவர்கள் அப்படின்ற மீனிங் வரும். அவர்கள், தோஸ் ஹூ, ஹும் அவர்கள்தான், தே, அன் விட்டும், அபவுட், சொலாத்திஹிம், சொலாத்னா தொழுகை, ஹிம்னாலே இது பிரதி பெயர்ச்சொற்களுக்கல்ல ஒன்று. ஹிம் ஹும்னாலே அவர்களை குறிக்கக்கூடியது. சொலாத்திஹிம்னாலே அவர்களுடைய தொழுகை, தேர் பிரேயர்ஸ். சாஹூன், கவனக்குறைவாக இருப்பார்கள். ஆர் நெக்லெக்ட்ஃபுல், அவங்க எப்படிப்பட்ட தொழுகையாக தொழுவாங்க? கவனக்குறைவான தொழுகை. அல்லதீன ஹும் அன் சொலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தங்களுடைய தொழுகையை விட்டும் கவனக்குறைவு உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு மீனிங் வரும். தோஸ் ஹூ ஆர் நெக்லெக்ட்ஃபுல் ஆஃப் தேர் ப்ரேயர்ஸ். அல்லதி, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அவர்கள் அப்படின்ற மீனிங் ரெண்டுமே வரும். தோஸ் ஹூ, ஹும்னா அவர்கள், தே, ராலேருந்து வந்தது தான் யுராவூன். யுராவூன் பிறருக்கு காட்டுவார்கள், காட்டுவார்கள், பார்ப்பார்கள் ரெண்டுமே வரும். பிறருக்கு காட்டுவார்கள். அல்லதீன ஹும் யுராவூன்னா அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள். தொழுவார்கள்ன்றது இந்த இடத்துல ப்ராக்கெட். தோஸ் ஹூ மேக் ஷோ ஆஃப் தேர் டீட்ஸ். வயம்னவுனல, வயம்னா வனா இன்னும், மன அப்படின்னாலே தடுத்து கொள்வது. மனந்து வந்தது தான் இந்த யம்னவுன. இன்னும் அவர்கள் தடுத்து கொள்வார்கள். அண்ட் தே டெனி, மாவுன், மாவுன்னாலே அன்றாட உபயோகத்திற்கு உள்ள அற்பமான பொருட்கள். த ஸ்மால் கைண்ட்னஸ். வயம்னவுனல் மாவுன், இன்னும் அன்றாடம் உபயோகிக்கும் அற்பமான பொருட்களையும் கொடுக்கல் வாங்க அவர்கள் தடுப்பார்கள். அண்ட் தே டெனி த ஸ்மால் கைண்ட்னஸ். இன்ஷா அல்லாஹ் இதை ஒவ்வொரு வார்த்தையின்படி இந்த சூறாவை நம்ம படித்து அதன்படி தொழுகையில் ஓதக்கூடிய மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.